தமிழர்களுக்கு வணக்கம். தனியார் வகுப்புக்கு சென்ற மாணவிகள் மாயம், புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணையில். இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு அரசியல்வாதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அதிரடி கைது. கம்பளி ஜக்கல பிரதேசத்தில் தனியார் வகுப்பிற்கு கலந்து கொள்வதற்காக 3 மாணவிகள் சென்ற வேளையில் 3 மாணவிகளும் மாயமாக காணாமல் போயுள்ளதாக குறித்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் தகவலினை வழங்கியுள்ளனர். இதன் அடிப்படையிலே புலனாய்வு பிரிவினர் 3 மாணவிகளையும் தீவிரமாக தேடி விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவலை தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் தெரிய வருகையில் ஜக்கல போலீஸ் நிலையத்தில் தன்னுடைய பிள்ளையை காணவில்லை என்று பெற்றோர்கள் முறைப்பாட்டினை மேற்கொண்டதை அடுத்து மற்ற 2 முறைப்பாடுகளும் வீரகுல போலீசாருக்கு கிடைத்துள்ளதை அடுத்து அதன் அடிப்படையில் புலனாய்வு பிரிவினர் 3 மாணவிகளையும் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்ற மாணவிகளுடைய பெற்றோர்களே இது தொடர்பில் முறைப்பாட்டினை போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 3 மாணவிகளும் கம்பகா ஜக்கல்ல பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 9 கல்வி கற்று வருகின்றதாக தெரியப்படுத்தியதை அடுத்து இவர்கள் மூவரும் தனியார் வகுப்புக்கு சென்ற வேளையிலே மாயமாக காணாமல் போயுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் சம்பவத்தில் 3 மாணவிகளும் நண்பர்கள் என்று விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளதை அடுத்து கடந்த 29ஆம் தேதி இரவு வரைக்கும் வீட்டிற்கு வரவில்லை என்றும் பெற்றோர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதை அடுத்து காணாமல் போன இந்த 3 மாணவிகள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போதும் 30ஆம் தேதி வரைக்கும் எந்தவிதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் ஜக்கல போலீசாரும் வீரகுல போலீசாரும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சிறுவர்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவினரும் வீரகுல போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரும் சேர்ந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்த நிலையிலும் 3 மாணவிகள் தொடர்பான எந்தவிதமான தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் எனினும் இவர்களை தேடும் பணியில் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் அண்மை காலமாக இவ்வாறு மாயமாக பாடசாலை மாணவிகள் கடத்தப்படுவது, மாயமான முறையில் காணாமல் போவது தொடர்பான செய்திகள் அதிகமாகவே உலா வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த வெளிநாட்டு அரசியல்வாதி ஒருவர் அதிரடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் தெரிய வருகையில் குறித்த வெளிநாட்டு அரசியல்வாதி வெளிநாட்டு சிகரெட்கள் அதிக அளவில் கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போதே குறித்த அரசியல்வாதி கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பிரபல அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் என்றும் விசாரணைகளை மேற்கொண்ட போது தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் சுற்றி வளைப்பின் போது குறித்த அதிகாரியிடமிருந்து வெளிநாட்டு சிகரெட்கள் 6000 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட சிகரெட்கள் சுமார் 5 லட்சம் பெறுமதி உடையது என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் சட்டவிரோதமான முறையில் இவ்வாறு வெளிநாட்டு சிகரெட்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபரிடமிருந்து மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் மேலதிக விசாரணைகளையும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு பொறுப்பான அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.